ஹலோ லிகனம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை காலை நேர வணக்கம். காலையில் போய் பல்லெல்லாம் விளக்கி சாமி கும்பிட்டு ம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு இங்கே பால் காய்ச்ச வந்துட்டேன். கண் என்ன வலி அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ம் கண் வலி குறைஞ்சிருக்கே தவிர அந்த உறுத்தல்லாம் அப்படியே இருக்குது. கண் தெரியல ஒரு இது ம் என்னென்னு தெரியல. இன்னைக்கு திருப்பி டாக்டர்கிட்ட போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ம் அந்த ரெட்டிஷாக இருக்குல்ல என்ன ஆமாம், ஒருத்த கண்ணை பாதிச்சுட்டேன். பாதிச்சுதான் இருக்கு. எத்தனை மணிக்கு போகலான்னு இருக்கீங்க லிகனம்மா? 8 மணி போல் போனோம்னா அங்கே சாப்பிட்டு டாக்டர்கிட்ட போகிறப்போது அவங்க ப்ராசஸ் எல்லாம் முடிக்க 10,000, டாக்டர் வர்றது 10,000. ம் டாக்டர் 10 மணிக்கு தானே வர்றாரு. தெரியலையே, அவர் எப்போ தான் வர்றாரு தெரியல. போய் சத்திரத்தில் வந்துட்டாரு. அப்படியா? நம்ம போயில இருந்தார்ல, இவ்வளோ பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாள். இல்லை இல்லை, நம்ம போனதுக்கு அப்புறம் இந்த சைடில் தான் வந்தார். ஆமாம் ஆமாம், சைடில் இருந்து ஒரு ஆள் போனார்ல, அவர் தான் டாக்டர். ஆமாம், அவர் தான் டாக்டர். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சோபனான ஒரு பொண்ணு இடுக்கியிலேருந்து போடுது. சூப்பராக இருக்கு. அது கிராமம் மாதிரி ரொம்ப கேரளா பார்டர் இருக்கு, மூணாறு கிட்டே இருக்கு. இடுக்கி மூணாறுலாம் பக்கம்தான் இருக்கு. ஆனால் அவங்க எந்த சௌரியமே இல்லாமல் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அங்கே கம்பெனியா, டாட்டா கம்பெனி, தேயிலை கம்பெனியா, அங்கே வந்து அவங்க புருஷன் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு வீடெல்லாம் வெறும் ஷீட்டிலே, எல்லாம் செவரு எல்லாமே ஷீட்டிலே மறைச்சி வச்சு, அதில் பிள்ளைகளுக்கு ஒரு ரூமு, வீலுக்கு ஒரு ரூமு, கிச்சனு எல்லாம் தடுத்து வச்சுருக்காரு. சேஃப்டியே இல்லை. யானையெல்லாம் அப்படி தெரியுமா அங்கே? யானையெல்லாம் நடந்து போயிடும், மிதிச்சிச்சுன்னா அவ்வளோதான். வீடை ஒரு தட்டுனா வீடு விழுந்துடும். அதில் அவ்வளோ ஜாமான் வச்சுக்கிட்டு வடிச்சுங்கிறாரு. ஜாமான் நிறைய வச்சிருக்காரு. ஜாமான் 3 பீரோ வச்சிருக்கு. இதுக்கு ஒரு பீரோ, புருஷனுக்கு ஒரு பீரோ, பிள்ளைகளுக்கு ஒரு பீரோ. 3 பீரோ வைக்கிற இடம் இருக்கா? 3 பீரோவா அப்படிதான் வச்சிருக்கு வரிசையா. அப்புறம் வேற என்ன திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கா? வேற வாஷிங் மிஷின் வச்சிருக்கு, ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கு, டைனிங் டேபிள் வச்சிருக்கு, எல்லாமே வச்சிருக்கு. கட்டில் 3 கட்டில் கிடக்கு. அதுவும் கம்பளி போட்டு தான் இங்கே படுக்க முடியுமா, குளிரா. கம்பளி போட்டு தான் படுக்கணும். அவங்க ஒரு வீடியோ பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு. கிராமம் பச்சை பச்சேர்னு, அப்படியே வெளியே வந்தால் பச்சை பச்சேர்னு புல்லு மாதிரியே இருக்கு. மரம் செடி வழியெல்லாம் நிறைய இருக்கா? நிறைய இருக்கு. ஆனால் ரோடெல்லாம் ஒரு சேஃப்டியாகவே எனக்கு தெரியல. இறக்கமும் மேடும். இங்கேருந்து நடந்து இறக்கமாக போனோம்னா மேலே போனோம்னா கொஞ்சம் தூரம் போனோம்னா மேடாக இருக்கு. அப்படி மலைப்பிரதேசம் மாதிரியே இருக்கு. ஊட்டி கொடைக்கானல் நல்லா இருக்குமே, அது மாதிரியா? ஆமா, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இடுக்கியா. ஒரு நம்ம இப்போ வீட்டில எல்லாம் பார்த்து ஏதோ ஒரு பொருளை அடுக்கி வச்சோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். அடுக்கி வைக்காம இருந்தோம்னா அங்கிட்டு இங்கிட்ட அம்மளி தும்ளியாக கிடக்கிற மாதிரி. கேரளா ரோடெல்லாம் அம்மளி தும்ளியாக கிடக்கு, நல்லாவே இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் ரோடு தார் போட்டு நீட்டாக போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் நீங்க எல்லாம் நீட் இல்லைங்கிறேன். அங்கேயெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? ஐயோ, நரக வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவில் இருக்குது. அவங்க கேரளாதான் சாப்பிட்றது குச்சிக்கிழங்கு, அரிசி வச்சு காலையில் வெள்ளனா சோறு வடிச்சிருது. ஏதாவது வெண்டைக்காய் அண்டைக்காய் ஏதாவது புளிக்குழம்பு வச்சிருது. ஏதாவது இது பண்ணிடுது. ஒரு பொரியல், ஒரு குழம்பு வச்சிருது. விறகடுப்புல தான் சமைக்கிறா. விறகடுப்பு நல்லா எரியுது. மேல வச்சிருக்கு பரன் மேல விறகுலாம், காஞ்ச விறகுலாம். அதுல இருந்து ஒண்ணுன்னா உருவி அடுப்புல வச்சு எரிக்குது. உங்க ஆயா அப்படிதானே வச்சிருப்பாங்க? ஆமா, அப்பதான் அந்த காலத்து அவங்க எல்லாம் பெரிய வீடு, கிச்சன் தனியா இருக்கும், கிச்சன்ல வச்சிருப்பாங்க. இது எல்லாம் சேர்ந்தாப்புலதான் இருக்கு. அதுக்குள்ளே விறகு வச்சிருக்கா. பாம்பு இருந்தா என்னன்றது சேஃப்டியே இல்லை. விறகுக்குள்ள பாம்பெல்லாம் வரும், தேயில் வரும். ஆனா டெய்லி எடுப்பா? டெய்லி எடுக்கிறாங்க. இதுல ஏறி திட்டுல ஏறி இப்படி எடுத்துதான் அடுப்புல வச்சு. அவரும் வேலை பார்க்குறாரு, நல்லா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. சப்பாத்தி தைச்சு கொடுக்குறாரு. அவர் கண்ணு கரையேன்னு இருக்காரு. பிள்ளைகளை காட்டலன்னா மாமியாவை பார்த்தேன். மாமியாவையும் இவங்களோட தான் வச்சுருக்காரு.
அந்த அம்மா குண்டா, அவரோட அம்மா குண்டா. ஆனால் வாழ்க்கையே நரகம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்ததுலேருந்தே எனக்கு என்ன எவ்வளோ தைரியமாக இருக்காங்க அங்கெல்லாம். அப்பா உயிருக்கே வேல்யூ இல்லாத மாதிரி இருக்கு. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாடுனா ஐயோ பேங்க் டெபாசிட் என்ன, ஆமாம் என்ன சேஃப்டி கட்டுறாங்க, ரோடு என்ன, ஆமாம் ரோட்டில் நீட்டாக போகிறது என்ன, காரில் என்ன, ஆமாம் சாப்பாடு சூப்பர் சாப்பாடு என்ன, ட்ரெஸ்ஸு கூட கொஞ்சம் கம்மி தான். என்னன்னே தெரியாது. ஒரு கடை இருக்கு ஃப்ரெண்ட்ஸு, கடைக்கு போகணும் ஜாமான் வாங்கணும்னா ஒரு அத்தியாவசியத்துக்கு அது போகணும் 3 கிலோமீட்டர் தூரம் போகணும். இவங்க இருக்க வீட்டிலேருந்து நடந்தேதான் போகுது அந்த பிள்ளை நைட்டியை போட்டுக்கிட்டு. பாவம். அவங்க இப்போ தமிழ்நாடு மக்களை பார்த்தா நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும்னு தோணாதா? சரி எல்லாம் அது அதோட மேக்சிமம் ஆசையே சொல்லுது, எனக்கு ஊரில் ஒரு வீடு கட்டணும், ஒரு சின்ன வீடாக கட்டணும். அதுதான் எனக்கு இருக்க ஆசை. பொண்ணு காலேஜ் படிக்குதான், பையன் வந்து 10th +2 படிக்கிறானா. மேக்சிமம் எனக்கு இருக்க ஆசையே ஒரே சின்ன வீடு கட்டணும், இங்கே ஒரு பெட்ரூம் வச்சாவது கட்டணும் அப்படிங்குது. ஆனால் இங்கே டாட்டா இவங்க முதலாளி அந்த தேயிலைக்கு. தேயிலை எஸ்டேட் கூட இருக்குமா மம்மி? ஆமாம் தெரியல. ஆமாம் விலை கூட இருக்கும் ஒரு தேயிலை எஸ்டேட்லாம். தேயிலை விளைஞ்சிருக்கு பார்த்தா. அது வழியதான் நடந்து போகிறாங்க. இந்த பக்கமும் தேயிலை, இங்கே வயல் மாதிரி நடுவில் ரோடு. அது ஆனால் உங்களுக்கு காடெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்களாம். ஃப்ரீயானா சொந்தத்துக்கு இல்லை, நீங்கள் வேலை பார்க்குற வரைக்கும் அந்த காட்டில் என்ன வேணாலும் நட்டுக்கலாம். நீங்கள் என்ன நட்டு அதில் சேல்ஸ் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் வீட்டு யூஸுக்கு எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம். செடி கொடிகளை, காய்கறிகளை காடெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களாம். கொஞ்சம் இந்த இது வெள்ளாமைக்கு உள்ளது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில்னா என்ன சொர்க்க பூமியாக இருக்குது. கரண்ட் அடிக்கடி போயிருமா, ஒரு நாளைக்கு 30 தடவை போகுமா, ஒரு நாளைக்கு 30 தடவை போகுமா. அது மெழுகுவத்தி வச்சுக்கிட்டு தான் சமைக்குது. இந்த அடுப்புக்கிட்ட ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சு சமைக்குது அந்த பொண்ணு. அதுக்கு 45 வயசு இருக்கும். பிள்ளை எதுவும் காலேஜ் போகுது. அதை பார்க்க நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டில் என்ன, யாருமே நம்ம தமிழ்நாட்டில் அப்படி கஷ்டப்பட மாட்டாங்க. ரொம்ப இல்லாதவங்க கூட அப்படி கஷ்டப்பட மாட்டாங்க தமிழ்நாட்டில். அங்கே இருக்கவங்களே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு சௌரியமாக இருக்கு தெரியலை, இருக்க தெரியல. இல்லை அந்த இதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். ரோடே அசிங்கமாக கிடக்கு, சகதியும் கிகதியுமா. மழை வந்து ரோடில் ஒரு ஃப்ளூவெண்ட்டாக போக முடியாது. நீங்க பத்தியில ரோட காமிச்சுன்னா தாரெல்லாம் போடலை, தார் போடலை, மண்ணுலேருந்தே இருக்கு. மெயின் ரோடு ஆனால் தாரில் போட்டுருப்பா. ஆனால் சகதியாக இருக்கு. ஒரே ஒரு கடை இருக்கு, அது 3 கிலோமீட்டர் தூரம் தள்ளி நடந்து போய் அங்கே போய் பழம் வாங்கிட்டு வருது, கோல்டு வின்னர் வாங்கிட்டு வருது, இன்னொன்று என்னமோ வாங்கிட்டு வந்துச்சு. அவர் லாட்டரி டிக்கெட் விற்கிறாரு புருஷன். கம்பெனிலையும் வேலை பார்க்குறாரு, லாட்டரி டிக்கெட் விற்கிறாரு. அங்கே வந்து லாட்டரி டிக்கெட் வந்து பர்மிட்டடு விற்கலாம். இங்கே தான் தடை பண்ணிவிட்டா. அவர் லாட்டரி டிக்கெட் விற்றாரு, கம்பெனி போயிட்டு வந்து. இங்கே லாட்டரி டிக்கெட்னால முன்னேறிடுறாங்க. என்ன இப்போ தமிழ்நாட்டில் எல்லாம் இப்படித்தான். தமிழ்நாட்டில் அப்படித்தான் பண்ணுறாங்க. விழுகுங்கிற லாட்டரி டிக்கெட் அவங்களே வச்சுக்கிறாங்க. அதில் விழுந்தது. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வேணா கிளிப்பிங் போடுறேன் இதில். இது உங்களுக்கு அந்த இது சேனல் எப்படி வந்துச்சு தெரியல. எப்படி வந்துச்சு, நான் நேற்று பார்த்தேன், திடீர்னு பார்த்தேன் வந்துச்சு. ஆனால் கேரளா மாதிரி ஒரு மோசமான ஊர் வேறு எதுவுமே இருக்காது. அவங்க எது வீலாக் தான் போடுறாங்களா? அதுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர், 1 லேக்குக்கு மேலே சப்ஸ்கிரைப். இப்போதான் முடிச்சு 2023. அது சொல்லுது, நான் விறகடுப்பை போட்டு இப்படி இதுவாக பண்ணுறேன், எனக்கு யாருமே வியூஸே வராது, எனக்கு யாருமே சேனலை பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. இந்த கிராமத்து மக்கள் வந்து புதுசாக உள்ளதை பார்க்க விரும்புகிறாங்க. அவங்க சமைக்கிறது, அவங்ககிட்ட வீடு ஹோம் டூர் கேட்குது, ஹோம் டூர் போட்டுச்சு. பிள்ளைகள் என்ன படிக்குது? ஒன்று காலேஜ் படிக்குது பொண்ணு, பையன் 10th +2.
கேரளால இடுக்கியா? இடுக்கி. இடுக்கி மாவட்டம். மாவட்டம். எத்தனை மாவட்டம் இருக்கும் தெரியல. இங்கெல்லாம் 32 40 மாவட்டம் இருக்கும். இப்போ புதுசு புதுசாக நிறைய மாவட்டம் வந்துருச்சு. எனக்கு அது பார்த்ததே ஆச்சரியமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கிளிப்பு போடுறேன் அந்த பொண்ணோட, பாருங்களேன். எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை, எப்படிதான் இருக்கான்னு தெரியல. ஆனால் ஆஸ்பத்திரி வசதியெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க கம்பெனியில். யூஎஸ் ஆஸ்பத்திரி இருக்கு பாரு, அந்த மாதிரி. ஆனால் எதுவும் எமர்ஜென்சினா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கா, அதை தூக்கிட்டு ஓடுறதுலாம்? இவங்க மட்டும் ஒரே ஸ்கூட்டி இருக்கா. அதில் வச்சுக்கிட்டு எப்படி கொண்டு வருது ஆளுகளை? சரியா, ஸ்கூட்டி மட்டும்தான் இருக்கு, வேற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இல்லை. வேற வீடே என்னமோ ஒரு இது அடைஞ்ச மாதிரி இருக்கு. இப்படி வீடா இல்லை, இந்த ரயில்வே பெட்டி இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கு வீடை பார்த்தாரு. வெறும் வீடு மாதிரி ஷேப் இல்லை. ஆனா அந்த பொண்ணு பிறந்தது திருநெல்வேலியா, இங்க இருந்தா இங்க போயிருக்கா. புருஷன் வீடு தான் கேரளாவா? ஆமா, அந்த வயிற்று சொத்துக்காக தான் இங்க இருக்கா. இங்க இருந்திருந்தா கூட நல்லா இருந்துப்பா. கரண்ட் பாதி நேரம் போயிருமா, மெழுகுவத்தி வச்சு விடுதுன்னு சமைக்குது. 30 வாட்டி போயிருமா ஒரு நாளைக்கு. ஆனா ஒய்ஃபை இழுத்துருக்காலாம் இல்லை, அதனால எப்ப நல்லா அப்லோட் பண்ணுது. ஒய்ஃபை அது கரண்டில் தானே ஒர்க் ஆகும்? அப்படியா? ஆமாம், முத்தின வீட்டில் கரண்டில் தானே ஆன் ஆகுது. சுவிட்சு போட்டுருவோம். ஒய்ஃபை இருக்குன்னு சொன்னிச்சு. கரண்டில் தான் ஆன் ஆகும் ஒய்ஃபை, கரண்ட் இல்லாமலாம் ஆன் ஆகுது. முத்தின வீட்டில் சுவிட்சு போட்டு மாதுளம் பருப்பு ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு 3 எனக்கு 3 காலையில். சாப்பிட்டா தான். தமிழ்நாடு சொர்க்க பூமி உண்மையில் சொல்ல போனோம்னா. தமிழ்நாட்டில் எவ்வளோ வறுமையில் இருக்கவங்களாம் அவ்வளோ கஷ்டப்படலை. எப்போ அங்கெல்லாம் ஒரு நாளைக்கு உயிரோடு இருக்கோம்னா அது பெரிய விஷயம். கேரளாவில் எது வேணாலும் யானை வந்து ஒரு தட்டி விட்டா வீடெல்லாம் போயிடும். யானை வந்து சும்மா காலையில் ஒரு தட்டி விட்டா வீடெல்லாம் போயிடும். யானை தெரியுமா, புலி தெரியுமா? அப்புறம் நம்ம திரும்ப எடுத்து கட்டணும் அதை தட்டி விட்டுச்சுன்னா. ஆனால் முக்கால்வாசி வர்றதுக்குள்ளே வெட்டிடுவாள் இருக்குல்ல. ஆமாம், வெட்டிடுவா. ஆனால் யானையெல்லாம் பெரிய விடுவோம்ல. அது மதம் முடிச்சிச்சுன்னா கஷ்டம், யாராக இருந்தாலும் பார்க்காது. ஆனால் கேரளாவில் யானை கூட இருக்கு. ஆமாம், மூணாறு ரொம்ப இருக்கு. மூணாறு இருக்க ஏரியா கிட்டதான் இருக்கு. மூணாறு ஒரு நேரம் மூணாறுன்னு சொல்லுது, ஒரு நேரம் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுது. அக்யூரேட்டா எந்த ஊர்னு தெரியல. ஆனால் கேரளா எந்த நேரமும் மழை சொதன்னு பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்பா ரொம்ப பாவம் பண்ணதான் கேரளாவில் இருப்பாப்பா. அப்போ ஸ்வெட்டர் எந்நேரமும் போட்டுக்கிட்டே இருக்கா? அவங்க சொட்ரு போட்டுக்கிட்டே தான் இருக்கா. படுக்கையில எல்லாம் கம்பளி விரிச்சிருக்கு. அந்த அம்மா கீழே படுக்குமா மாமியா, அதுக்கு வந்து ஏதோ ஒன்று சூடா இருக்கிறக்கா சாக்கு மாதிரி விரிச்சிருக்கு. இல்லைன்னா ஜில்லுன்னு இருக்குமா தரையெல்லாம். ஓ, டிஃபன்லாம் மேமி எப்படி சாப்பிட்றா காலையில்? டிஃபன் சப்பாத்தி அவர் தேய்க்கிறாரு, சப்பாத்தி தேய்ச்சி கொடுக்குறாரு. அப்புறம் குச்சி கிழங்கு வைக்கிறாரு. வேற எதுவும் பார்க்கல. தோசை ஊற்றுனுச்சு 2 ஒரு நாள். தோசை என்ன குட்டி குட்டி தோசையா ஊத்துறாங்க, நம்ம ஊர் மாதிரி பெருசா ஊற்றல. சும்மா இத்தினுண்டா. அது எப்படி வயிற்றுக்கு பத்தாது? அப்பம் மாதிரி ஊத்துறாரு. குழம்பு நல்லா வைக்குது அது, அந்த புள்ள நல்லா வைக்குது. அப்புறம் கேரளா ஸ்டைல் சொல்லுவீங்களா, அது என்ன கடலைக்கறி? ஆமா, கடலைக்கறியெல்லாம் வைக்குது. அது என்ன பேரு? கடலைக்கறி. கடலையை போட்டு குழம்பு வச்சா எப்படி இந்த தைரியத்தில் இருக்கான்னு தெரியல. அந்த மாதிரிலாம் எனக்கு ஆச்சரியமாகுது. நாங்களும் கிட்டத்தட்ட கேரளாவில் இருந்தோம்ல. இப்போ நீங்கள் வந்து இங்கே சுகம் கண்டனால நீங்கள் வந்து அங்கே சுகம் இல்லைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இங்கே நீங்களாம் அதே மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு அப்படி தானே தோணும். ஒரு இடத்துல சுகமாக கண்டு நம்ம ஊரில் குடிசையில் இருக்கவங்க கூட அந்த மாதிரி கஷ்டப்படலாம். இப்போ இங்கே வந்து ஃப்ரீயாக வெளியில் வந்து விறகடுப்பை போட்டு அவங்க ஜாலியாக சமைக்குது. கஷ்டமாக எடுத்துக்கல, கஷ்டப்படுத்திக்கல. இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு ஏசிலேயே போயிட்டு திடீர்னு ட்ரெயினில் போனீங்கன்னா உங்களுக்கு அனீசியாக இருக்குமா இருக்காது?
அது மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஃப்ளைட்டில் போகிற மாதிரி, ஆமா அங்கே இருக்கிறது ட்ரெயின் பஸ்ஸில் போகிற மாதிரி. என்ன போல அப்பா கஷ்டம். ரொம்ப பாவம் பண்ணப்பா இங்கெல்லாம் இருக்க முடியும்ப்பா. இதை கேட்டால் ரொம்ப பாவம் பண்ணவங்க கேரளாவில் இருக்கணும். அப்போ ஏன் அந்த இது மட்டும் இப்படி இருக்குன்னு தெரியல. அங்கே அவரே அப்படிதான் இருப்பார், ரொம்ப சிம்பிளா. யாரே? அந்த முதலமைச்சர் அவரே எந்த சௌரியமா அனுபவிக்க மாட்டார். ஏன் இப்போ மற்றவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கவங்களை பார்க்குறாங்க, ஏய் அவங்க பாரு இதெல்லாம் வச்சுக்கா, இவங்க பாரு இதெல்லாம் என்ன அவங்க விரும்பலை. அவங்க ஒரு காட்டுக்குள்ள ஒரு வீடு சேஃப்டியா, தென்னை மரம், ஜாதிக்காய் மரம், வேணுங்கிற மரம் பூரா வச்சிருக்காங்க அந்த காடை சுற்றி வீடை சுற்றி. அவங்க அதெல்லாம் விரும்பலை. ரொம்ப யாரோடையும் பேசுறது இல்லை. இங்கே உள்ளவங்கன்னா ஒன்ட்ட கதை, என்கிட்ட கதை, உங்க வீட்டில் அப்படியா எங்க வீட்டில் அப்படியா. அவங்க யாரோடையும் பேசுறதும் இல்லை. அவங்க வேலை உண்டு, அவங்க உண்டு, அவங்க குடும்பம் உண்டு. அவங்களுக்கு எப்படிதான் இருக்கானது இல்லைப்பா. அப்பா நான் ஒரு கிளிப்பு போடுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வீடியோ போடும்போது போடுறேன் பாருங்க, அதை பாருங்க எப்படி. அது ஆனால் ஷார்ட்ஸ் நிறைய போடுதா, வீடியோஸ் நிறைய? ஷார்ட்ஸ் நிறைய போடுது, வீடியோஸும் போடுது. நல்லா போகுது, லேக் கணக்கில் போகுது. அதுக்கு ஷார்ட்ஸ் எவ்வளோ சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க? 1 லேக் வச்சுருக்கா. இப்போதான் பண்ணது. நல்லா வரவேற்பான் சொல்லுது. எல்லாரும் ஃபோன் பண்ணி வெளிநாடு கனடாவிலேருந்துலாம் பேசுகிறாங்களாம். எல்லாருக்கும் இது ஒரு புது வாழ்க்கையாக இருக்குது அவங்க வாழ்கிறத பார்த்தா. அதனால பார்க்குறார். நம்ம வாழ்க்கையெல்லாம் எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கை தானே வாழ்கிறோம். அது புதுத்தரமாக இருக்கு. அதனால எல்லாரும் விரும்பி பார்க்குறாங்க. அது இல்லாமல் அங்கே கோயிலெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே போகுது. அந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளே போகலாம். அங்கே செடி கொடி இப்பெல்லாம் இருக்குனால பாம்பெல்லாம் வந்துடும். வெறும் பச்சை பச்சையாக தான் கிடக்கு. நடுவில் ரோடு மட்டும்தான் கிளீனாக கிடக்கு. இங்கிட்டு பச்சை பச்சையாக தான் கிடக்கு. வெறும் தண்ணி சகதி. நம்ம மரம் 1-2 கிடக்கிறதுக்கு ஒரு பாம்பு வந்தாலே பாம்புன்னு பயப்படுறா. அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? பயம் இல்லாமல் இருக்காங்களா? வீட்டுக்குள்ளேயே பாம்பெல்லாம் வந்துடும். வீடு சேஃப்டியா இல்லை. அதுக்குள்ளேயும் படுத்து தூங்கி மெத்தையெல்லாம் மடக்கிறதே இல்லை. அப்படியே விரிச்சு வரலே இருக்கு. அப்போ அதுக்குள்ளே பாம்பு கிடந்தா என்ன? பிள்ளைகளுக்கு மெத்த, அவங்களுக்கு மெத்த. அந்த அம்மா மட்டும் கீழே படுக்கும் போல, மாமியை மட்டும். கம்பெனியா? டாட்டா கம்பெனிங்கிறது இவங்க தானே? டாட்டா யாரோ இருக்காங்களே, டாட்டா குரூப். அவங்க இப்படிதான் இருக்கும் தெரியல. ஆனால் அது அவர் தெய்வமா சொல்லுது. எங்களுக்கு அவர் தாங்க தெய்வம். ஆஸ்பத்திரி வசதி பண்ணி கொடுத்துருக்காரு, சம்பளம் கொடுக்குறாரு, தோட்டம் கொடுத்துருக்காராம். ஆனா இங்க இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம். இன்னும் 6 வருஷம் இருக்கு, அவர் ரிட்டையர் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் இங்க வந்துதான் வீடு கட்டணும். அவர் தமிழ்நாட்டில் எந்த ஊர்? திருநெல்வேலி. தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் பக்கமா? ஆமா, அப்படித்தான் பக்கம். ஆனா தமிழ்நாட்டுல என்ன சொத்து பூமியா, என்ன சாப்பிடுதுங்க. அந்த இது லஞ்ச் பாக்ஸ் முத கண்டுபிடிச்சிச்சு பாரு ஜெனி. அதெல்லாம் என்ன வசதியா, எப்படி தெரியுமா இருக்கு. அதெல்லாம் நல்ல சிக்கன், மட்டன், மீன், இப்படிங்கிறதுக்குள்ள சொர்க்கம் மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஜெனி இது லஞ்ச் பாக்ஸ் முத கொண்டாந்தது. அதே சுட அப்படின்னு அங்கே வாழ்றவங்கலாம் பாவம்ப்பா. உயிரே தக்க வச்சுக்கிறதே கஷ்டம் ஏதாச்சும் ஒண்ணுன்னா. ஏன்னா கொண்டு போய் நம்ம டாக்டர்கிட்ட போறதுக்குள்ளேயே என்ன எவ்வளவு தூரம் இருக்கு. ஹாஸ்பிட்டல் எத்தனை இருக்கும் அவங்களுக்கு? கவர்மெண்ட் இந்த ஆஸ்பத்திரி இருக்கான், இஎஸ்சி ஆஸ்பத்திரி மாதிரி, அதுதான் கட்டணுமா? ஓ, நைட்டெல்லாம் டாக்டர் தெரியல இருப்பாங்களா இருக்கும்போது. கொண்டு போயிட்டு அதுல முடியலன்னா அப்புறம் பிரைவேட் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். ஆனா ஹெல்த்தியா இருக்காங்க இருக்கவங்கெல்லாம். வயசான நடக்கிறாங்க. வயசானவங்களுக்குலாம் தெரியல. அந்த அம்மா குண்டா வயசானது மாதிரிதான் இருக்குது மாமியா. ஆனா அந்த அம்மா டைனிங் டேபிள் கிட்ட உட்காந்துருக்கு, இங்கிட்ட உட்காந்துருக்கு. அது ஒரு வேலையும் பார்க்கல. வாஷிங் மிஷின்ல மட்டும் துணி போட்டா எடுத்து காய போடுமா. காயும் காயாதில்ல ட்ரெஸ் எல்லாம்.
அதெல்லாம் கிச்சனில் இந்த கனல் எடுத்து ஒரு இதில் இரும்பு தகத்தில் வச்சு அதில் வச்சு மேலே காய போட்டிருக்காரு ட்ரெஸ்ஸை கொஞ்சமாவது காயட்டோம்னா. அவருக்கு குளிருதுன்னா அடுப்புக்கிட்டே வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்படி அது சமைக்குது, அடுப்புக்கிட்டே வந்து உட்கார்ந்துருக்காரு. குளிர் தானே, குளிரும் ஓரளவு தான் தாங்க முடியும்ல. ஆமாம், தாங்க முடியாது. நம்ம ஏசியை ஃபுல்லாக வச்சுட்டோம்னா ஏசியை குறை வகி அமர்த்து அப்படின்னு சொல்கிறோம், மூச்சு முட்டிடும். ஆமாம். எப்பா ரொம்ப பாவம் பண்ணவங்க கேரளாவில் இருப்பா. என்னை கேட்டால் வாழ்க்கையே வாழ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணா கேரளாவுக்கு போகலாம். நம்ம தமிழ்நாடு சொர்க்க பூமி 100%. எவ்வளவு கஷ்டப்படுறவங்களும் அந்த அளவுக்கு கஷ்டப்படலை. இங்கே கவர்மெண்ட் எல்லா சலுகையும் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. என்னை கேட்டால் என்ன படிக்க சலுகை, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சலுகை, இதுலாம் என்ன ஹாஸ்பிட்டல் போனால் ஈஸியாக தானே வந்துடுது. எல்லா சலுகையுமே கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ஆச்சு பரவாயில்ல. அவங்களும் கவர்மெண்ட் நல்லாதான், ஆனா அதுல ஒரு விரிவுபடுத்திக்கல. ஒரு பணத்தை எப்படி பண்ணணும் தெரியலையோ, நம்ம தெரியல. ஆனா கனடா, ஸ்ரீலங்கா, சிலோன் இங்க இருந்தெல்லாம் போன் நிறைய வருமா, போன் கால்ஸ் வேற வருமா, அதுக்கு நிறைய வாட்ஸ்அப் கால் வருமா. நிறைய பேர் நல்லா எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, நல்லா தான் இருக்காங்க. நான் இவ்வளவு தூரம் ரீச் ஆகும்னு நினைக்கல அப்படின்ச்சு. எல்லாரும் இந்த மாதிரி வாழ்க்கையை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ச்சு. கேஸ் அடுப்பு வச்சிருக்கு, அதுல சுடுதண்ணி காஃபி மட்டும் போட்டுக்குது அவசரத்துக்கு, டீ மட்டும் வச்சுக்கிறாரு. மிச்சம் சுடுதண்ணி 3 அடுப்பு ரெட்டை இதுல உள்ள சுடுதண்ணி கொதிக்குதான், உள்ள ஒலை உள்ள குழம்பு. காலையில சமைச்சிருக்கு வெள்ளனா. பையன் காலேஜ் போமா, காலேஜ் எல்லாம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எப்படி உயிரோடு பத்திரமா போயிட்டு வருது என்ன தெரியல. இவ்வளவு தூரம் போய் பஸ் ஏறணும். ஒரு வண்டி தான் இருக்கு, ஒரு ஸ்கூட்டி தான் இருக்கு. அது ஸ்கூட்டியை கொண்டாந்து இப்படி முன்னாடி ரொம்ப வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க, போட்டுக்கோ மேலே ஏற்றி வச்சிருக்காரு. இல்லைன்னா ஸ்கூட்டி கிடைக்காது, வெளியே வச்சுட்டா ஸ்கூட்டிக்கு கிடைக்காது. ஆமா, ஸ்கூட்டி அப்படியே பத்திரமா ஒரு பெரிய ஜாம தங்கம் மாதிரி உள்ள கொண்டாந்து வச்சிருக்க. அப்பா வாழ்க்கை ஒவ்வொருத்தர் தரமா எப்படி இருக்கு அப்பா, பார்த்தாவே இதுவா இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது போடுறேன். சரி வாங்க, இது சாமிக்கு போய் நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே ஆல்ரெடி விளக்கிட்டாங்க. மஞ்சள் பூவை காணும், எடுத்தாச்சா? எடுத்துட்டேன். வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம். வாங்க சாமி கும்பிடலாம். அது என்ன சாமி கிட்ட 500 ரூபா அங்கிட்டு இங்கிட்டு கிடக்கு, அதைத்தான் டாக்டர்கிட்ட எடுத்துட்டு போகணும். கடவுளே எனக்கு கண்ணு சரியா இருக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு எல்லாருடைய ப்ரேயர்லையும் எனக்கு கண்ணு சரியாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க இங்கே போ. இங்கே விளக்கு தராங்க. இங்கே சௌரியம் நல்லா அனுபவிக்க தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஊர்ல. அதனாலதான் பணத்தை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன்னை கொள்ளையடிச்சு நான் எடுக்கணும், என்னை கொள்ளையடிச்சு நீ இடு அப்படின்னு நினைக்கிறேன். கேரளாவெல்லாம் இருந்திருந்தோம்னா நாங்களாம் ரொம்ப இதுவாக தான் இருந்திருப்போம். நாங்கள் ரொம்ப பழமையாக தான் இருந்திருப்போம். ஏதாச்சும் ஒன்றுன்னா பெரிய ஆச்சரியமா இருந்திருக்கும். அதான் சொல்லுது, எனக்கு ஒரே சின்ன ஆசை, சின்னதாக வீடு கட்டணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுது. அப்போ அங்கே கொடுக்குற சம்பளத்தை என்னன்னு வைங்க, சாப்பிடணும்ல. சாப்பிட்றதுக்கு என்ன அவ்வளோ ரேஷன் அரிசியாக தான் இருக்கும். அங்கேயும் ரேஷன் அரிசி நல்லா தான் இருக்கும். நம்ம ஊரை விட அதே சமயம் இவெல்லாம் கேரளா தான், சாந்தாமுத்து. ஆனா இவங்க கொஞ்சம் நாகரிகமா இருக்காது. சாந்தாமுத்தும் கேரளா தான். அவங்களும் இருக்க ஏரியா ரொம்ப மோசமான ஏரியாவா தான் இருக்கு. அவங்க ஆனா பணத்தை கொஞ்சம் ருசி கண்டுட்டாங்க. பணம் ருசி கண்டுட்டாங்க. விறகடுப்புல சமைக்கிறது இல்லை சாந்தாமுத்து எல்லாம், கேஸ் தான்.
அவங்க வயநாடு, இவங்க வந்து இடுக்கி கிட்ட. எல்லாம் வேற வேற மாவட்டம். ஆனா சாந்தாமுக்கு நல்ல சௌரியமா நம்மள மாதிரியே இருக்கிற. ஆமா, வீடு சொந்த வீடு, கார் வண்டிகளை வச்சுக்கிட்டு பிள்ளைய 2 பிள்ளைய. ஆமா, வேணும்னா சனியாரில் சிக்கன் அடிக்கடி எடுக்கிறாங்க, மீன் எடுக்கிறாங்க. வேணும்னா இந்த இவங்களுக்கு என்னென்னோ இதெல்லாம் வறுத்த கறி அது இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, நூடுல்ஸ்ன்றாங்க. நல்லா வசதியா இருக்காங்க. அதனாலதான் அவங்க வீடியோ இவ்வளவு தூரம் தம்மா ஜோக்கெல்லாம் போட முடியும். இவங்க கிச்சனுக்குள்ள மட்டும்தான் போடுது அந்த பொண்ணு. அது பார்த்தீங்கன்னா உள்ளியா ஓட அப்படி இருக்கு. அவரு கொஞ்சம் கருப்பா குண்டா இருக்காரு. பிள்ளைகளை காட்டல, ஆனா இருக்குமா இருக்கும். நான் எல்லா வீடியோவும் பார்க்கல. வாழும்போது சொர்க்கத்தை பார்க்கணும்னா தமிழ்நாடு தான்ப்பா. இதை விட என்ன சொல்ல நினைச்சேன், நீ எல்லாம் இந்த காலேஜுக்கு கொஞ்ச தூரம் நடந்து வரக்கு அவ்வளவு சொல்றியே, அது ஜாமியா ஒரு ஜாமியா வேணும்னா வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் நடந்து வருது. அதுவும் ரோடு பாடாவதியா இருக்கு. அந்த ரோட்டுல நடந்து வருது. அந்த அங்கன பாத்தீங்கன்னா யானை இருக்கு பாருங்க அப்படிங்குது நடந்து வரையில. நாங்க யானை இருக்கு அப்படி, யானை ஓடியாந்துச்சுன்னா என்ன பண்றது? ஓட வேண்டியது. நிரந்தரம் இல்லாத உயிர் நிரந்தரமா தக்க வச்சுக்க கூட முடியாது. ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. அந்த ஊர் பக்கம் டெவலப்மெண்ட்டு இல்லாம இல்ல, டெவலப்மெண்ட்டே இல்ல அந்த ஏரியாவில். கடையெல்லாம் ரொம்ப இந்த கடை தான், தூரத்துல தான் ஒரு கடை. நம்ம ஊர்ல எல்லாம் தெருக்கு தெரு 100 கடை. ஆமா, தெருக்கு தெரு கடை. நீ மளிகை கடை திறந்தியா, நானும் மளிகை கடை திறந்து முன்னேறேன். நீ இது வச்சிருக்கியா, நானும் ஹோட்டல் வைக்கிறேன். ஆனால் உண்மையில ரொம்ப நரகம்ப்பா. நம்ம தமிழ்நாட்டில் தான் சொல்லணும்னா கேரளா அதே மாதிரி தான் இருக்கும். மகாராஷ்டிரா, குஜராத்லாம், குஜராத் மகாராஷ்டிராலாம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஆமாம், தமிழ்நாடு மட்டும்தான் சொர்க்க பூமியா இருக்கு. பணம் வச்சிருந்தா சூப்பரா வாழலாம். ஆமா, இங்கே பணம் வச்சிருந்தா சொர்க்கமே என்றால் நம்ம ஊர் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா, அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம ஊர் உண்மையில நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு, தமிழ்நாட்டில். அது வரைக்கும் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏதோ நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம். நீங்களுமே நினச்சிக்கோங்க, புண்ணியம் பண்ணியிருக்கனால இங்கே இருக்கோம். யாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல கேரளாவில் இருந்தோம் அதே மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் நல்லா இருந்தோம் இவங்களை விட. இவங்க இருக்க ஏரியா மோசம்னு நினைக்கிறேன். அதுலயும் நல்ல ஏரியாவா இருக்கணும். ஆமா, நாங்க இருந்ததெல்லாம் கொஞ்சம் நல்ல ஏரியா. ஓட்டு வீடு தான். ஆனா தனித்தனி ரூம், லெட்டின் பாத்ரூம், நல்லா கொஞ்சம் பெரிய வீடு. ஆனா கடைகளுக்கெல்லாம் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போகணும். இந்த பொண்ணு நடக்கிற மாதிரி தான் நடந்து போகணும் நாங்க இருக்க ஏரியாவில். கடை பக்கத்துல இருக்காது. பக்கத்துல இருக்காது, அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகணும். இப்போ இங்கேருந்து 8ஆம் இப்படி போகிற மாதிரி போனாதான் கடை. நடந்து போவோம். அங்கேதான் போய் கத்திரிக்காயெல்லாம் வாங்கிட்டு வருவோம். காலையில் நம்ம நேரமாக டீயை குடிச்சிட்டு போகிறது, போய் வாங்கிட்டு வர்றது. அங்கேதான் ஒரு கோயில் இருக்கும், பகவதி அம்மன் கோயில். அந்த கோயிலில் போய் பூசை நடக்கும். சாமி முட்டு சக்கரை சாதம் தருவாங்க, அதை வாங்கி தின்னுட்டு ஜாலியாக வர்றது. நாங்களும் சக்கரை சோத்து கொடுப்போம். அப்போ எங்களுக்கு அந்த சாமிக்கு படைச்சிட்டு மீதி எங்களுக்கு சட்டியிலே தந்துடுவார். முதல் நாள் கொடுத்து வர்றோம் வெல்லம், சக்கரை, இது அரிசி எல்லாம். மறுநாள் ஒரு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நமக்கு தருவார் போட்டு. அதை கொண்டாந்து நாங்கள் சாப்பிட்றோம். அந்த கோயிலுக்கு நடக்கிறனால அப்படி தூரம் நடக்கணும். அப்ப நாங்க சின்ன வயசுல அவ்வளவு நடந்திருக்கோம். நான் போய் சேகர் மாமா இவங்களுக்கு ஸ்கூலுமே நடந்துதான் போகணும் நாங்க எல்லாருமே. ஆமா, அப்ப 2 வீலர் இல்ல, சைக்கிள். பஸ் 10 பைசா தான், ஆனா பஸ்ல போக மாட்டோம். இப்போ கேரளா வாழ்க்கை அது ஒரு, ஆனா அது நமக்கு இங்க இருந்து பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதுலயே நம்ம வாழ்ந்தோம்னா அது நரகமா இருக்கும். இங்க இருந்து பாக்குறவங்க இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க இப்ப வீடியோல எவ்வளவு அதுக்கு வியூஸ் வந்துருச்சு. அவங்களுக்கு ஒரு மாதிரி அது ஒரு சேஞ்சஸா இருக்குல்ல, அதனால. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடலாம். டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க.
கைஸ் இன்றைக்கி மார்னிங் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக கிளம்பிட்டோம் கைஸ். கிளம்பிட்டு ஞானகுரு சைவத்தில் மார்னிங் டிஃபன் ஆளுக்கு ஒரு தோசை ஒரு வடை சாப்பிட்டு வந்தோம் கைஸ். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு நாங்கள் வரும்போது கிங் ஃபேக்ஸில் வந்து ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம் கைஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்ச் என்னென்னா சுட சுட தக்காளி சாதம் 3 முட்டை இருந்துச்சு. அந்த முட்டையை இந்த மாதிரி வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு இது கலக்கிட்டு இந்த மாதிரி இந்த குழிப்பணியார் சட்டியில் சுட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் எடுக்க வரல, இது எடுத்து பழகினா வந்துடும். இந்த பாருங்கள் குழிப்பணியாரம் மாதிரி சுட்டேன். இது என்ன முட்டை பணியாரமா? முட்டை பணியாரம் சாப்பிட நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை அப்படியே போட்டு குழம்பு வைக்கலாம். குழம்பு திறக்கி விட்டு இந்த முட்டையை இறக்கி விட்டா போதும், நல்லா இருக்கும்.